सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम नालावது ஆஸ்வாதம் எட்டாவது ஸ்லோகம். பகவான் எப்ப அவதரிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வரார். அதுல ஆச்சாரியாளுடைய அவதாரம் ஒரு விசேஷமான அவதாரம். மற்ற ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் அது க்ஷத்ரிய அவதாரம், அது சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிற அவதாரம், யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற அவதாரம். அது இங்கே அப்படி இல்லை. இந்த அவதாரம் யுத்தத்துக்காக வரல, இது ஞானத்துக்காக வந்தது. ஆக தத்துவஞானத்துக்கு விபரீதமாக இதுதான் தத்துவஞானம் அப்படின்னு விபரீத ஞானத்தை பத்தி யாரு சொல்லிட்டு இருந்தாலோ, தத்துவஞானத்தினுடைய சாதன பரம்பரையில இருக்கக்கூடிய நல்ல கர்மாக்கள் எல்லாம் யாரு துவேஷிச்சு அதை நடக்க விடாத பண்ணினாலோ, அப்பேற்பட்ட வாழ்னாலே தர்மத்துக்கு பெரிய கிளானி ஏற்பட்டது அப்படிங்கிற காரணத்தாலே வாதம் பண்ணி அவர்களெல்லாம் தோக்கடிச்சு வைதிக சித்தாந்தத்தை மறுபடியும் பிரதிஷ்டாபனம் பண்றதுக்காக ஏற்பட்ட அவதாரம் சங்கர அவதாரம். அதை பத்தி தான் இப்போ சொல்றார். ஞான லவ துர்விதக்தாக அஜ்ஞானாம் புத்தி மோககாக படவஹ மதி பேத ஜனன தக்ஷாக ஞானாச்சாரியாக யதா ஜாதாக 8, 9, 2 ஸ்லோகத்தை சேர்த்து படிக்கணும். வைதிக தர்ம கிளானிஹி ததா பவேத் புத்தி விப்ளவதா. பவேத்னு போட்டிருக்க, அபவத்து கூட இருக்கலாம். அபநயதி மோகம் ஈஷா தேசிகதா பவ்ய நிஜமூர்த்தியா. சில பேர் இப்படி இருப்பாளாம், அவளுக்கு கொஞ்சோண்டு ஞானம் இருக்கும், ஞான லவம் இருக்கும். ஞான லவ துர்விதக்தாக. விதக்தாகான்னு சொன்னா பண்டிதர்கள்னு அர்த்தம். ஆனா துர்விதக்தா இதெல்லாம் தப்பான பண்டிதர்கள். கொஞ்சமா ஞானம் வச்சுட்டு தன்னை பெரிய ஞானம், கொஞ்சமா ஞானம் இருக்கிறது தப்பு கிடையாது. தனக்கு கொஞ்சம்தான் ஞானம் அப்படின்னு வச்சுட்டா தப்பே கிடையாது, அது தப்பு இல்லை. கொஞ்சம் தெரிஞ்சவா தான் எல்லாம் சர்வஜம் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு ஆரம்பிச்சு வந்தாதான் ஆபத்தை கொடுக்கும். அப்ப ஞான லவ துர்விதக்தாக அப்படின்னு அப்பேற்பட்டவாளை பத்தி தான் சொல்றோம். இந்த சப்தத்தை பர்திருஹரி கூட பிரயோகம் பண்ணியிருக்கார். ஞான லவ துர்விதக்தம் அப்படின்னு அதே பதம் இங்க வருது. அவர் என்ன சொல்லியிருக்கார், ஒன்னும் தெரியாதவன் இருக்கானே அவனை சந்தோஷப்படுத்திடலாமா? சாதாரண விஷயத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்திடலாம். ரொம்ப தெரிஞ்சவன் இருக்கானே ஞானி, அவனை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப ஈஸியா, அதை விட ஈஸி. அஜ்ஞா சுகம் ஆராத்தியா சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜ்ஞ. அந்த நல்ல விசேஷம் தெரிஞ்சவன் அந்த விஷயத்தை சொன்னா அவனையும் சந்தோஷப்படுத்துறது ரொம்ப சுலபம். ஆனா இந்த நடுப்புற சில பேர் இருக்கான், ஞான லவ துர்விதக்தம் பிரம்மாபி நரம் நரஞ்சை. ஞான லவ துர்விதக்தனா இவன் அமைஞ்சுட்டான்னு சொன்னா இவனை யாரு வந்தாலும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா அவனுக்கும் தெரியாது, பாதிதான் தெரியும், ஆனா எல்லாம் தெரிஞ்சதாக நினைச்சிட்டு இருப்பான். இவனை திருப்திப்படுத்துறது சாத்தியமில்லை அப்படின்னு அங்க சொல்றான். அந்த மாதிரி சில ஞானலவ துர்விதக்தாள்லாம் வந்தா அஜ்ஞானாம் புத்தி மோகக்காக, ஒன்னும் தெரியாத அப்பாவிகளுக்கெல்லாம் புத்தியை மோகிக்கும்படியாக செய்யறவாளா வந்தாள். இதுதான் கரெக்டு அப்படின்னு சொன்னா ஆமா ஆமான்னு ஒத்துக்கிடுவான். அந்த மாதிரி ஏமாத்துறவா, அதுல பட்டவா
மற்றவாளுடைய புத்தியை மோகப்படுத்துறதுல ஏமாத்துறதுல நல்ல கெட்டிக்காராளா வந்தாவா. மதிபேத ஜனன தக்ஷாக, மதிபேதத்தை புத்திபேதம்னு சொல்லுவாங்க. புத்திபேதம்னா இவன் எந்த ஒரு விஷயத்துல ஸ்ரத்த உள்ளவனாக இருக்கானோ அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது தப்பாக சொல்லி கொடுத்து அந்த ஸ்ரத்தையை போக்கி அஸ்ரத்தையை உண்டு பண்ணக்கூடியவான்னு அர்த்தம் மதிபேதம். இது பண்ணக்கூடாது அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கார். ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் தோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரம். இவ பண்ணக்கூடிய நல்ல காரியத்தினால அவளுக்கு என்ன லாபம்னு ஒன்றும் தெரியாது. அதுக்காக இவன் தெரிஞ்சவன் அங்க போய் இதை போய் பண்றிய, இதனால உனக்கு என்னடா லாபம், இதெல்லாம் வேண்டாம், அப்படியே வேதாந்தம் படிக்கவா அப்படின்லாம் சொல்லி அவனை ஏமாத்தி விடுறது. அவன் எந்த காரியத்தை ஸ்ரத்தையோடு பண்ணிட்டு இருக்கானோ அந்த ஸ்ரத்தையை கெடுத்து அது ஒன்றும் லாய்க்கில்லைங்கிற அஸ்ரத்தையை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா, இவனும் அவனுடைய ஸ்ரத்தையை வளர்க்கும்படியாக தானும் அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி காமிச்சு நல்ல காரியம் பண்ற அப்படின்னு சொல்லி அவனுக்கு உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி. இவா என்ன பண்றான்னா மதி பேத ஜனன தக்ஷா. இவாலாம் வேதம் வேத விஷயத்துல ஸ்ரத்த உள்ள சாதாரண ஜனங்களுக்கெல்லாம் வேதம் எப்படி ஏமாத்துறது தெரியுமா? அதனால அதை நம்ம நம்பக்கூடாது, அதில் படிக்க கூடாது, அது மோசமானது அப்படின்னு பிரச்சாரம் பண்றவா. அது அப்பிரமாணம். மனுஸ்மிருதி அப்படின்னு எடுத்துன்னு பிரச்சாரம் பண்றது இல்லையா? மனுஸ்மிருதியில எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா நல்ல விஷயம்தான் ஜாஸ்தி. இவா கெட்ட விஷயம்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் 4-5 ஸ்லோகம் இருந்தா பெரிய விஷயம். ஆனா இவா என்ன பண்றா, மனுஸ்மிருதியா அது ரொம்ப மோசம், அதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாளா இல்லையா இந்த காலத்துல? இல்லையா? இதுக்காக அதுல உள்ள நல்லதெல்லாம் கோட்டை விட்டுட்டான், எல்லாம் அங்க போச்சு. அந்த மாதிரி புத்தி பேத ஜனன தக்ஷா. அதுதான் சொல்றேன், ஞானலவ துர்விதத்தாக அஜ்ஞானாம் புத்தி மோகக்காக. ஆனா அதுல ரொம்ப கெட்டிக்கார சாமர்த்தியம் உள்ளவா, புத்திய ஏமாத்தி விட்டுருவா. மதிபேத ஜனன தக்ஷா. இந்த மாதிரி சில ஞானாச்சாரியாலாம் வந்துட்டா. ஞானாச்சாரியாக யதா ஜாதாக, அப்பவே இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரியுது. அப்ப என்ன ஆச்சு? வைதிக தர்ம கிளானிஹி. இதுவா வைதிக தர்மம், அதுக்கு ஒரு கிளானி ஏற்பட்டுருச்சு. அதாவது அந்த சந்தோஷம் போய் துக்கம் வந்துட்டான். வைதிக தர்மத்துக்கு துக்கம் வந்துருக்கு. ததா பவேத்துன்னு இருக்கு, எனக்கு என்னமோ அபவத்து இருக்கலாம் போல இருக்கு. புத்தி விப்ளவத்தா, ஜனங்களுக்கு அந்த புத்தி பித்தலாட்டம் ஆனத்தினாலே வைதிக தர்ம அனுஷ்டானங்கள்லாம் கெட்டு போய் வைதிக தர்மத்துக்கே ஒரு கெடுதல் ஏற்பட்டு போச்சு, கிளானி ஏற்பட்டு போச்சு. அப்படி இருந்த சமயத்துல யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத, சுவாமி அப்பதானே தான் வரணும்னு சொல்லியிருக்காரு, அவதாரம் எடுக்கணும்னு. அதனால அபநயதி மோகம் ஈஷா தேசிகதா பவ்ய நிஜமூர்த்தியா. இவர் தேசிகராக, அதாவது குருவாக, உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு குருவாக ஒரு மூர்த்தியை எடுத்துட்டு, அவதாரம் எடுத்துட்டு இந்த ஜனங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற மோகத்தை, நாசிகர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த மோகத்தை நிவாரணம் செய்ய, அதுக்காகத்தான் இந்த அவதாரம் ஏற்படுது. 10வது ஸ்லோகத்திலே கலினா பலினா அகிலே கிலேபி ஸ்கலிதே ஸ்ரௌதபதே அபதே பிரவருத்தே ஜப ஹோம தபஸ்து நாமசேஷேஷு அபி யாத்தேஷு சுபாஷிதேஷு சோஷம். இந்த ஸ்லோகம் பூர்த்தியாகல, மேல்கொண்டு இருக்கு, அன்வயமா இருக்கு. ஜின புத்த கபாலி சக்தி பந்தீன் த்வின சேவாசு சமந்தத ஸ்ரிதாசு சிதிலே த்விஜ வேத வேதி வாதே பிரதிதே சாத்வய வேத பாஹ்ய மோதே. 3வது ஸ்லோகத்தையும் சேர்த்து படிங்க, பூர்த்தியாகல. ஜகதீக்ஷண விஹ்வலாமிருதாந்தோ நிகதவ்யக்த கிருபா ரசானுபந்தம் பிரணிதிஷ்ய குஹம் புரைவ கந்தும் பிரணிபந்தும் ச மகான் த்விஷஸ்ச யந்தும். அடுத்த ஸ்லோகமும் சேர்க்கணும். அவதாரிய சுரான்,
பராம்ஷ்ச பூர்வம் விதி விஷ்ணுவிந்திரமுகான் வினோத பூர்வம் ஸ்வயமப்யவதீர்ய சுத்யுஹு ஆர்யா கமிதுஹு ஸ்ரீ சிவசர்மணஹ விசாரிய. அடுத்த ஸ்லோகமும் சேர்த்து படிக்கணும். உதபூத் சதனே நிடால திருக்யஹ மதபாஜாம் சுதியாம் பிரமாத யோக்யே சிசுரர்ப்பயதாத் முமுக்ஷு பாக்யம் சசுபம் சங்கர தேசிக சுபோக்யம். இந்த 10வது ஸ்லோகத்திலேருந்து 14வது ஸ்லோகம் வரையில் நீட்டமா ஒரே வாக்கியமா இருக்கு. வாக்கியம் பூர்த்தி நடுப்பட முடியல, இத்தனையும் சேர்த்து ஒரு வாக்கியமா அமைஞ்சிருக்கு. பல அநேக ஸ்லோகங்கள் சேர்ந்து ஒரு வாக்கியமா அமைஞ்சா அதை குலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலினா பலினா, இந்த கலிகாலம் ரொம்ப பிரபலமா வந்துடுச்சு. அது என்ன பண்ணிதுன்னு சொன்னா அகிலே கிலே. கிலம் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? முழுசா இருக்கிற ஒரு வஸ்துவை உடைச்சு செதறடிக்கிறது, எல்லாத்தையுமே செதறடிச்சுட்டு. அகிலே கிலே, எதெல்லாம் நல்ல தர்ம கட்டுப்பாடா வந்துட்டு இருந்ததோ அது எல்லாத்தையுமே உடைச்சு கிளமாக்கிடுச்சு. ஸ்கலிதே ஸ்ரௌத பதே, வேதம் காண்பித்த அந்த மார்க்கம் இருக்கே அது ஸ்ரௌத பதம் மார்க்கம், வேத மார்க்கம். அது ஸ்கலிதமாயிடுச்சு. அதுல போறவன் திருடமா போக முடியல, அவன் தடுக்கி விழும்படியாக இருக்கு. அதான் அந்த மார்க்கத்தை சரியாக அனுசரிக்க முடியல. அபதே பிரவருத்தே, அபதம்னு சொன்னா எந்த மார்க்கம் நியாயமானது இல்லையோ, ஸ்ருதி விருத்தமான மார்க்கமோ, அந்த மார்க்கத்துல ஜனங்கள் நிறைய போக ஆரம்பிச்சுட்டாங்க. அபதம் அது பெருசா போகுது, அது பெரிய ரொம்ப விருத்தியாயிட்டு இருக்கு. பிரவருத்தே ஜப ஹோம தபஸ்து நாமசேஷேஷு யாத்தேஷு. அந்த காலத்துல ஜபதாம்பரம் ஜபிக்கிறது, ஜபம் பண்றதுக்கு பெரிய தர்மமா இருந்தா, ராமணனுக்கு சொல்றதுக்கு அதெல்லாம் பண்ணானோ பண்ணலையோ ஜபமே அவனுக்கு போரும். ஜப்பே நைவத்து சம்சித்தே பிராமணோ நாத்திர சம்சேகா குறியாதன்யத்து நவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே. மற்றது ஏதாவது பண்றானோ பண்ணலையோ ஜபத்தை மாத்திரம் விடாம பண்ணணும் அப்படின்னு மனுஸ்ருதியில சொல்றது. அதனாலேயே அவனுக்கு எல்லா சித்தியும் வர முடியும். அதனால இந்த ஜபம், மேற்கொண்டு ஹோமம் பண்றது, தபஸ் பண்றது, இதெல்லாம் பேருக்கு ஆயிடுச்சு. நாமசேஷேஷு யாரும் ஒழுங்கா பண்றது இல்லை, பேருக்கு பண்றான். நாமசேஷேஷன் ஜபம்னு பேர் இருக்கு, அவ்வளவுதான், பேர் தான் இருக்கு, விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது பண்றதுக்கு ஸ்ரத்த வேணும், ஸ்ரத்த இருந்தாதான் சரியா பண்ண முடியும். ஸ்ரத்தையெல்லாம் அவ கெடுத்துட்டு போயிட்டா, இப்ப எப்படி ஸ்ரத்தையா இந்த காரியங்கள்லாம் பண்ண முடியும்? ஆகையாலே இதெல்லாம் நாமசேஷமா போயிடுச்சு. சுபாஷிதேஷு சோஷம் யாத்தேஷு, நல்ல வார்த்தைகள் சொல்லுவது சுபாஷிதம், நீதியை போதிக்கிறது, இதுக்கெல்லாம் சுபாஷிதம் சொல்லுவாங்க. நல்ல வார்த்தை பேசுறவாளே இல்லாத போயிட்டான். அப்ப அந்த வார்த்தைகள், நல்ல சுபாஷிதங்கள்லாம் அப்படியே சுஷ்கமா போயிடுச்சு. அது தளதளன்னு வர வேண்டியது, ஆனா அப்படி இல்லாமல் காஞ்சி வறண்டு விடுத்து இங்கேயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஜனங்கள் வந்து ஜின புத்த கபாலி சக்தி வன்னி இந்து இன சேவாசு சமந்தத ஸ்ரிதாசு, இந்த மதத்தெல்லாம் பிரச்சாரம் பண்றவா அத்தனை பேர் வந்துட்டா. அவாவா தனக்கு கூட்டத்தை சேர்த்துக்க ஆரம்பிச்சுட்டா. ஜினஹான்னு சொன்னா ஜெயினர்கள், புத்தர்னா தெரியும் புத்தர்கள், பௌத்தர்கள், கபாலி காபாலிகர்கள், அவ ஒரு மதத்தை சொல்லிட்டு இதுதான் கரெக்டுன்னு அவ தனக்கு சில பேரை சேர்த்துட்டா. சக்தி, சில பேர் சக்தி உபாசகாள், சில பேர் அக்னி உபாசகாள், சில பேர் இந்து சந்திரோபாசகாள், சந்திரனை உபாசனம் பண்றவா, சில பேர் சூரிய உபாசகர், ஈனஹானா சூரியன். இவ அவளுக்கு கூட்டத்தை சேர்த்துட்டாளா. அப்ப எல்லா இடத்துலயும் பார்த்தா இந்த உபாசனை தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சமந்தத ஸ்ரிதாசு, இதுகளுடைய சேவைகள்.
இன சேவாசு சமந்ததா ஸ்ரிதாசு. இவாளை பத்தி தான் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம். சிதிலே த்விஜ வேத வேதிவாதே. வேதவாதங்கிறது சிதிலமா போயிடுச்சு, ரொம்ப துர்பலமா போயிடுச்சு. வேதின்னு சொன்னா யாகம், அந்த சிரௌத்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றது இருக்கே, அதுவும் சிதிலமா போயிடுச்சு. பிரதிதேஜ அத்வய வேத பாஹ்ய மோதே. இந்த அத்வயத்தை சொல்லக்கூடிய அத்வய வேத பாஹ்ய, அத்வைத்த வேதம் வந்து சொல்றது அத்வைத்தம், பௌத்தனும் அத்வைத்தம்னு சொல்றான். ஆனா அவன் சொல்ற அத்வைத்தம் வேற, இந்த அத்வைத்தம் வேற. அது வேத பாஹ்யம், இது வைதிகம். வேத பாஹ்யமான அத்வைத வாதத்துக்கு அப்போ மோதம், சந்தோஷம் இருக்கான். ஏன்னா பரவதே நம்ம மதம் ரொம்ப நல்லா பரவிட்டு இருக்கே, உலகம் பூரா பரவிட்டு இருக்கேன்னு சொல்லி அவளுக்குலாம் சந்தோஷம். அப்ப பார்த்தாராம் தேவதைகள்லாம் இந்த ஜெகத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாலாம். ஜெகதீக்ஷண விஹ்வலா, இத பார்த்தா அழக வருது, இவ்வளவு மோசமா படுத்தே, எப்படி இருந்த ஜெகத்து, இந்த பூலோகம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து வருத்தப்பட்டு அமிர்தாந்தகா, அமிர்தாந்தகானா தேவதைகள், அமிர்தத்தை சாப்பிட்ற ஆளுங்கிறதுனாலே அவளுக்கு அமிர்தாந்தகான்னு பேரு. அந்த அமிர்தாந்தோ நிகத வியக்த, அந்த தேவர்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ண வேண்டியிருந்தது. அவெல்லாம் வந்து எப்பவுமே இந்த அவதாரம் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேவர்கள் ஒரு தடவை பிரம்மா கிட்ட போய் தன்னுடைய குறையெல்லாம் எடுத்து சொல்லி, அப்புறம் பிரம்மா இவாளையும் சேர்த்து அழைச்சிட்டு அங்க வேற சாமி கிட்ட, நாராயணன் கிட்டயோ சிவன் கிட்டயோ போய் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க அவதாரம் பண்ணி எல்லாம் பண்ணியாகணும், சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கப்புறம் அவதாரம் வரும். நம்ம கதை அப்படித்தானே வருது. அதே மாதிரி இங்கேயும் வந்தது. வியக்த கிருபா ரசானுபந்தம் பிரணிதிஷ்ய குஹம். இப்ப இவா விஷயத்துல பூலோகத்துல இந்த மாதிரி வேத மார்க்கத்துக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுத்து அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் என்ன பண்ணாரா, நான் அவதாரம் எடுக்க போறேன், ஆனா அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சகாயத்துக்காக சில பேரை நான் அவதாரம் பண்ணி வைக்கிறேன். ராமாவதாரத்திலையும் இப்படிதான் பல தேவதைகளை அவர் வந்து வானர ரூபமாகவும் ரிக்ஷ ரூபமாகவும் இப்படி பல இதுல அவதாரம் ஆச்சுன்னு ராமாயணத்துல வருது. அப்ப அந்த ரீதியில தனக்கு சகாயம் பண்றதுக்காக சில பேர் வேணும், அதனால தேவதைகள்லாம் வரட்டான், அவளும் அவதாரம் எடுக்கட்டான் அப்படின்னு சொல்லி பிரணிதிஷ்ய குஹம் புரை இவ கந்தும், நீ முதல்ல போடு அப்படின்னு சொல்லி. குஹனா சுப்பிரமணியர். அப்ப சிவன் கிட்ட போயிருக்கா எல்லாரும், நீங்க தான் காப்பாத்தணும்னு. அப்ப அந்த சிவன் என்ன பண்ணார், முதல்ல சுப்பிரமணியரை நீ முதல்ல போ, முதல்ல ஆரம்பிச்சு வை, வேலையை ஆரம்பிச்சு வை, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி குஹம் புரைவ கந்தும். இவர் வந்து அங்க லோகத்துல என்ன பண்ணணுமா, பிரணிபந்தும் மகான் த்விஷஷ்ச யந்தும். மகன்னா யஜ்யங்கள், யஜ்ஞ யாகங்கள் எல்லாம் மறுபடியும் அனுஷ்டானம் செய்ய வைப்பதற்காகவும், இதை துவேஷிக்கிற வாதங்களை வந்து வாதம் பண்ணி ஜெயிச்சு அடக்கிறதுக்காகவும் சுப்பிரமணியரை அனுப்பிச்சு வச்சார். அதுதான் குமாரல பட்டர், சுப்பிரமணியருடைய அவதாரம் குமாரல பட்டர். அவர் வந்து அந்த வைதிக மார்க்கத்தை மறுபடியும் அந்த இவாளெல்லாம் ஜெயிச்சு அவ என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்க வேண்டி இருந்தது. தெரிஞ்சுட்டு அவளை கண்டிக்க முடியாச்சு. தெரிஞ்சுக்கிறதுக்கு அவாகிட்டயே போய் படிச்சு அவா வேஷத்துல போட்டுண்டு பௌத்த மதத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் படிச்சு அதுக்கப்புறம் அவரையே எதிர்த்து போராடி இருக்கார், ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு அவர் கதை. அதனால பிரணிபந்துஞ்ச மகான் விஷஷ்ட யந்தம், இதை துவேஷிக்கிறவர்கள் எல்லாம் அடக்கிறதுக்காக முதல்ல அவர் அனுப்பிச்சார். அவதாரிய சுரான் பராமஷ்ட, அவரை முதல்ல கீழே அவதாரம் பண்ணி வச்சு இன்னும் பல தேவதைகளையும் கீழே இறக்கி அவதாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு தனக்கு சகாயத்துக்காக. பராமஷ்ட பூர்வம் விதி விஷ்ணு இந்திரமுகான் வினோத பூர்வம் ஸ்வயமப்யவதீர்ய. விஷ்ணு என்ன, பிரம்மா என்ன, பிரம்மாதான் மண்டன மிஸ்ரர்னு சொல்றாங்க. இப்படியாக விஷ்ணு பிரம்மா இந்திரன் பல தேவர்களை வந்து கீழே அவதாரம் பண்ண சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இவர் சந்தோஷமாக ஸ்வயமப்யவதீர்ய, தானும் அவதாரம் எடுத்தார். யாருக்கு பிள்ளையா வருதுன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது.
இதை யோஜனை பண்றச்சே சுத்யுஹு ஆர்யா கமிதுஹு ஸ்ரீ சிவசர்மணஹா விசாரிய சதனே. மேல அந்த சிவகுரு அப்படிங்கிறவதான் சிவசர்மா. சிவசர்மான்னு ஸ்லோகம் சிறக்கா போட்டிருக்கு. சிவகுருன்னு பேரு சங்கரருடைய அப்பாவுக்கு. அவருடைய கிரகத்திலே அவதாரம் எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணாராம். எதுக்காகன்னு சொன்னா, அவர் முதல்ல சுத்யுஹு அப்படின்னு போட்டிருக்கா. சுதீஹி இது ஒரு வியாக்கரணத்துல தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட சப்தம் இது. சுதம் ஆத்மனஹா இச்சதீதி சுதீஹி. தனக்கு பிள்ளை வேணும்னு அப்படின்னு ஆசைப்படுறவனுக்கு சுதீஹி அப்படின்னு பேரு. சுதி அப்படின்னு சொன்னா தெரியாது, சாதாரணமா யாருக்கும் தெரியாது. சுதான்னு இருக்கு, சுதானு தான் வரணும், எப்படி சுத்தின்னு வந்ததுன்னு கேட்பா. தனக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அவர் பிறக்கணும்னு தானே ஆசைப்படுறாரு. சுவாமி ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. அது யாரு? ஆர்யா கமிதுகு. ஆர்யாம்பாள் அம்மா அந்த ஆர்யாம்பாளுக்கு பிரியமானவர். அதாவது அவருக்கு பர்த்தாங்கிறது கமிதாங்கிற அர்த்தத்துல வருது. ஆர்யாபதியான அந்த சிவகுருவினுடைய கிரகத்துல குலத்திலே தான் பிறக்கணும் அப்படிங்கிறத விசாரிய நிர்தாரணம் பண்ணினாராம். விசாரிய உதபூத் சதனே நிடால திருக்கு. யாரு இதை இந்த மாதிரி விசாரம் பண்ணி இங்க அவதாரம் எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணினா? நெத்தியில கண்ணு உள்ளவர் அந்த அவர் தான் நிட்டால திக்கு. நெத்தியில கண்ணு உள்ளவர்னு சொன்னாச்சே சிவன் தான். சிவபெருமான் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணி மதபாஜாம் சுதியாம் பிரமாத யோகியே. சில பேர் அல்ப ஞானத்தை வச்சுட்டு ரொம்ப மதம் பிடிச்சவாளா இருந்திருக்கார், கர்வம். அப்பேற்பட்ட மதபாஜாம் சுதியாம், வாசமா இவனும் பெரிய சுதி இல்லை, இருந்தாலும் அவளை மதம் வந்ததுன்னா அது என்ன நல்ல புத்தியாது இல்லையே. ஆனா நல்ல புத்தின்னு சொல்றவாளுக்கு அவளை பிரமாத யோகி, அவளை ஒடுக்கிறதுக்கு வேண்டிய சக்தி உள்ள ஒரு சிசுவாக இவர் பிறந்திருக்கார். இந்த அவதாரம் அந்த மாதிரி கர்விஷ்டாலா இருக்கிறவாளுடைய கர்வ பங்கம் பண்றதுக்காக ஏற்பட்டது. அப்பேற்பட்ட அவர், அந்த சிசுவானவர் எங்களுக்கு அத முமுட்சுவுக்கு பாக்கியம்னுட்டார். இவர் அவதாரம் எடுத்தது மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமா அமைஞ்சிருக்கு. முமுட்சு பாக்கியம். சகா சங்கர தேசிகா சுபோக்யம் சுபம் அர்ப்பயதாத். நமக்கெல்லாம் நல்ல சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு மங்களாச்சரணம். இது இங்கேயோ ஒரு மங்களாச்சரத்தை அங்கேயிருந்து பிடிச்சி இந்த ஸ்லோகம் நல்லா இருக்கேன்னு இங்க கொண்டு போட்டேன். அதனால இப்பேற்பட்ட அந்த சங்கர பகவத் பாதாள் அவருடைய கிரகத்துல பிறந்தாருங்கிற அந்த கதை பூரா இதுக்குள்ள வராபாரி பண்ணிருக்காரு இல்லையா ஸ்லோகத்தை. எங்களுக்கெல்லாம் சௌக்கியத்தை கொடுக்கட்டும், சுபத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. முமுட்சு பாக்கியம், முமுட்சுகளுக்கு பாக்கியம். அழகான சப்தமா இருக்கு. முமுட்சுகளுக்கெல்லாம் சங்கர பகவத் பாதாள் ஒரு பாக்கியம், பாக்கியத்துல கிடைச்சிருக்காங்க. அவர் சுபம் சங்கர தேசிக சுபோக்யம் அர்ப்பயதா, நமக்கு கொடுக்கட்டும். கதாச்சித் சிவயா பிருஷ்டः திரிகாலஜ்ஞः திரிலோச்சனः பவிஷ்யத் சங்கரோத்பத்திம் அவதத் சங்கிரஹேணः சைவே ரகஸ்யே கதிதம் ஸ்மராமோத்ர சுசங்கதம். இந்த ஸ்லோகம் எதுல எடுத்திருக்காருன்னு சொன்னா, சிவரகசியம். சிவரகசியத்துல உள்ளது 16வது ஸ்லோகத்திலிருந்து இது வருது. அதுக்கு முன்னாடி இந்த சின்ன ஸ்லோகத்தை சேர்த்திருக்காரு. ஒரு சமயம் சிவானா அம்பாள் பரமேஸ்வரர்கிட்ட கேட்கிறாளாம். திரிகாலஜ்ஞா திரிலோச்சனா, 3 கண்ணு உள்ளவர், எல்லா காலமும் தெரிஞ்சவர், சர்வஜர். அவர்கிட்ட கேட்கிறா எதை பத்தின்னு கேட்டா, பவிஷ்யத் சங்கரோத்பத்தி. பகவான் மறுபடியும் அவதாரம் எடுக்க போறாரு, சங்கர ரூபமாக அவதாரம், அது எப்படி வரப்போறதுன்னு அதை பத்தி கேட்டிருக்கார். அத சங்கிரகமாக சிவபெருமானே அம்பாளுக்கு உபதேசம் பண்றாராம். இந்த விஷயம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, சைவே ரகசிய கதிதம். சிவரகசியம் அப்படிங்கிற அந்த
ஸ்கந்த புராணம்னு நினைக்கிறேன், ஸ்கந்த புராணத்தினுடைய ஒரு அம்சம், ஒரு பாகம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது ஸ்மராமோத்திர சுசங்கதம். இந்த இடத்துல அது நல்ல சுசங்கதமா இருக்கும். அந்த கதையை இப்ப எடுத்து சொல்லலாம். அதனால சிவரகசியத்திலிருந்து ஸ்லோகங்களை எடுத்து சொல்றார். பாபைக கர்ம நிரதான் வீரதான் சர்வ கர்மசு வர்ணாசிரம பரிபிரஷ்டான் வர்ண பிரஸ்ரவணான் ஜனான் கல்யப்தௌ மஜ்ஜமானான் தான் திருஷ்ட்வா அனுக்ரோஷதः அம்பிகே மதம்சஜாதம் தேவேஷி கலௌ அபி தபோதனம் கேரளேஷு ததா விப்ரம் ஜனயாமி மகேஸ்வரி தஸ்யைவ சரிதம் தே அத்ய வக்ஷ்யாமி ஸ்ருணு சைலஜே. அம்பாளை பார்த்து சுவாமி சொல்றார், இந்த மாதிரி கலிகாலம் ஜனங்கள்லாம் மோசமா போயிடுத்து, பாபைக்க கர்ம நிரத்தான், ஜனங்கள்லாம் பாபம் தான் பண்றது அப்படின்னு தர்மத்தை விட்டுட்டு பாபம் பண்றதுதான் நம்ம காரியம்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சுட்டா. விரதான் சர்வ கர்மசு, நல்ல கர்மாக்கள்லாம் வேண்டாம்னு போறதுன்னு நிறுத்திட்டா. வர்ணாசிரமம் வியவஸ்தைய போயிடுத்து, வர்ணாசிரம பரிபிரஷ்டான், வர்ண வியவஸ்தையும் இல்லை ஆசிரம வியவஸ்தையும் இல்லை, அப்படி நடந்து போச்சு. வர்ண பிரசரவணான் ஜனான், ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஒரு வர்ணத்துல இருந்து இன்னொரு வர்ணத்துல அப்படி நழுவி கொள்றாளாம். இந்த வர்ணத்துல இருந்து மாறிண்டு விடுறான், இது வேண்டாம் அந்த வர்ணத்துக்கு போறோம் அப்படின்னு. கல் அப்தவும் மஜ்ஜமானா, இப்படி போய் அவ என்ன பண்ணி சாதிச்சான்னு சொன்னா, இந்த கலிகாலங்கிற ஒரு பெரிய சமுத்திரமான இருக்கே ஒரு ஆபத்து, அதுல போய் மூழ்கிருக்கா. அதுல மூழ்கிறது தெரியல வாழ்க்கை. கல்யப்தௌ மஜ்ஜமானான் தான் திருஷ்ட்வா அனுக்ரோஷதः அம்பிகே, ஹே அம்பிகே, இவெல்லாம் பாவம் தெரியாம அஜானத்தினால கலியில போய் இப்படி மூழ்கிறாளே, இவாளை எப்படியாவது காப்பாத்தணுமேங்கிறதுக்காகத்தான் நான் என்னுடைய அம்சத்தை சங்கர அவதாரமாக எடுக்க போறேன். மதம்சஜாதம் தேவேஷி கலாவபி தபோதனம், இந்த கலிகாலத்திலையும் தபசை தனமாக கொண்ட அந்த அவதாரம் இருக்கும். நான் சொல்லிருக்க, கலிகாலத்திலையும் தபசையே தனமாக கொண்ட அவதாரம் தபோதனம். பெரியவாள் அப்படித்தானே இல்ல, தபஸ் பண்ணிட்டு இருக்கா ஜெகத்துக்காக. கலாவபி தபோதனம். அப்பேற்பட்ட கேரளேஷு ததா விப்ரங் ஜனயாமி மகேஸ்வரி, கேரள தேசத்திலே இந்த மாதிரி ஒரு பிராமணனை நான் இறக்க வைத்தேன். ஜனயாமி மகேஸ்வரி தசைவ சரிதான். இந்த அவதாரம் தான் இந்த கலி காலத்துல எனக்கு வரக்கூடிய அவதாரம். இதை பத்தி உனக்கு சொல்றேன். தசைவ சரிதம் தே அத்ய வக்ஷ்யாமி ஸ்ருணு சைலஜே. சைலஜே பார்வதி, அந்த அவதாரத்தினுடைய கதையை தான் இன்னைக்கு உனக்கு சொல்ல போறேன், அதை கேளு அப்படின்னு சிவன் ஆரம்பிச்சு அம்பாள் கேட்கிறா. கேட்டதுக்கு பதில் இப்படி ஆரம்பிச்சு சொல்றார். கல்யாதிமே மகாதேவி சஹஸ்ரத்விதயாத் பரம் சாரஸ்வதாக ததா கௌடாக மிஸ்ராக கர்ணாஜினாக த்விஜாக ஆம மீனாசனாக தேவி ஹி ஆர்யாவர்த்தானுசாரிணः அனுவாசினः ஔத்தராக விந்திய நிலையாக பவிஷ்யந்தி மஹீதலே. சப்தார்த்த ஞான குசலாக தர்க்க கர்க்கச புத்தயः ஜைனாக பௌத்தாக புத்தியுக்தாக மீமாம்சா நிரதாக கலவு. இது மேல வரிசையா சொல்லிட்டு போறார். அதாவது கலிகாலத்துல எந்த மாதிரியான ஜனங்கள் அவளுடைய புத்திய தம்சம் பண்றதுக்கு வித்வான்கள் எல்லாம் பிறந்துருவா. இத்தனை பேர் கலி, இது எப்போன்னு சொல்ற, கலி ஆரம்பிச்சு 2000 வருஷத்துக்கு பிறகு கலி ஆரம்பிச்சு 2000 வருஷத்துக்கு பிறகு சஹஸ்ரத்விதயாத் பரம். அதுல பிராமணர்களுக்குள்ளேயே பல பேதங்கள்லாம் இருக்கும். சாரஸ்வதாக அப்படி சில பிராமணர்கள், சாரஸ்வத பிராமணாள், கௌட பிராமணாள், மிஸ்ர பிராமணாள்,
கர்ணாஜினாகான்னு இருக்கு, இப்படி ஒரு பிராமணால் இருக்கா போல இருக்கு. இப்படியாக த்விஜாக ஆம மீனாசனாக, மீனன்னா மத்ஸ்யம், அதை சாப்பிடுவான். அத பச்சையாவே, அதாவது வேக வைக்காமலே சாப்பிடுவாள் எல்லாம் இருக்கா போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவா தேவி ஆர்யாவர்த்த அனுவாசினகா, இந்த ஆர்யாவர்த்தத்துக்குள்ள அவளும் வாசம் பண்ணுவா. ஔத்தராக, உத்தர தேசத்துல இருப்பா. விந்திய நிலையாக பவிஷ்யந்தி மஹீதலே, இந்த மாதிரி எல்லாம் ஜனங்கள் ஏற்பட்டுடுவா மஹீதலே. அதுக்கப்புறம் 21ல இருந்து சில விஷயங்கள்லாம் சொல்றார். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயம், சில பேர் வேத விருத்தமான காரியங்கள்லாம் செய்வா. வேத விருத்தமான அந்த காரியங்களை பிரச்சாரம் பண்ணும்போது அதுதான் சரியானதுன்னு சொல்றதுக்கு அவளுக்கு அந்த யுக்தி பலம் இருக்கு. அவ தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தினாலே அதுதான் சரியானது அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அதனால தர்மத்துக்கு கிளானி ஏற்படுறது. அதை போக்குறதுக்காக நான் வருவேன்னு வேலை சொல்ல போறேன். நாம இன்னைக்கு 20வது ஸ்லோகம் வரையில் முடிச்சிட்டோம். 21ல இருந்து அடுத்த கிளாஸ். மாமா அந்த 18வது ஸ்லோகம் பாருங்க, கேரள அது சொல்லல மாமா. கேரளேஷு அது கேரளேஷு ததா விப்ரம் ஜனயாமி மகேஸ்வரி. அதான் அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கேரள தேசத்திலே ஒரு பிராமணனை நான் உண்டாக்குவேன், பிறக்க வைப்பேன் என்னுடைய அம்சத்தினால. இந்த சொல்றது என்னன்னா, கேரள தேசத்திலே என்னுடைய அம்சத்தை கொண்டு ஒரு பிராமணனை பிறக்க வைப்பேன் மகேஸ்வரி. அவருடைய அந்த பிராமணனுடைய சரித்திரத்தை தான் உனக்கு சொல்ல போறேன், நீ கேளு. தசைவ சரித்தம் தேத்திய வக்ஷாமி ஸ்ருணு சைலஜே. 18வது ஸ்லோகம் இதுதான். சரி, நாம இதோட வச்சுக்கோம்.